ஹலோ, வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வஞ்சரம் மீன் வறுவல். எப்படி ஈஸியாக வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு சுவையாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் வெங்காயம், பூண்டு, இஞ்சி, லெமன் ஜூஸ் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு பவுலில் அரைச்சி வச்சிருக்க வெங்காய இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துடலாம். அதோட மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். நம்ம தனி மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா காஷ்மீரி மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம், நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதேமாதிரி காஷ்மீரி மிளகாய்த்தூள் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல கலரையும் கொடுக்கும். மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போது மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். இப்போது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்ல திக் பேஸ்ட்டாக ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். திக் பேஸ்ட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது மீன் துண்டுகளை சேர்த்துடலாம். ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக அப்ளை பண்ணணும். மசாலா நல்லா மீன் மேலே கோட் பண்ணியாச்சு. அரை மணி நேரம் இதை டைரக்ட் சன்லைட்டில் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா வார்ம் பிளேஸில் வச்சிடலாம். மீன் நல்லா மேரினேட் ஆகிறதுக்குள்ளே நம்ம இங்கே ஒரு பவுடர் ரெடி பண்ணி வச்சிடலாம். ஒரு சின்ன பேனில் எடுத்து வச்சுருக்க மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகத்தை நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ண மிளகு ஜீரகத்தை சூடு ஆறுனதும் நம்ம ஒரு ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சிடலாம். இப்போது மீன் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. அதோட கடலை மாவு, அரிசி மாவையும் சேர்த்துடலாம். அரைச்சி எடுத்து வச்சுருக்க மிளகு ஜீரக பொடியையும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபிஷ் மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சிடலாம். தவா நல்லா ஹீட் ஆனதும் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு மசாலா கோட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷையும் சேர்த்துடலாம். மீனை ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த மசாலா நல்லா மீன் மேலே கோட் ஆகும். ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஆயில் ரொம்ப கம்மியாக தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வஞ்சரம் மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. வஞ்சரம் மீன் வறுவல் இதில் நம்ம எந்த ஒரு மசாலாவும் பெருசாக யூஸ் பண்ணல. நார்மலாக நம்ம கிச்சனில் கிடைக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இந்த மீன் வறுவலை செஞ்சுருக்கோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.